முதலாவது MCQ. அதி உயர் கிடைவீச்சை பெறும் வகையில் அப்படின்னா என்ன? அதி உயர் கிடைவீச்சு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பாகையில எறியணும்? 45 45 பாகை. வெரி குட். இப்போ ஒரு எரிய இயக்கத்தை பொறுத்தளவுல 10 பாகையில் எரிஞ்சால் இங்க வரும் 20 பாகை, 30 பாகை, 45 பாகையில் எரிஞ்சால்தான் எங்களுக்கு அதி உயர் கிடைவீச்சு கிடைக்கும். அப்ப அந்த விஷயத்த நீங்க விளையக்கணும். 45 பாகையில் எரிஞ்சால்தான் அதி உயர் கிடைவீச்சு கிடைக்கும். 45 பாகையில எரிஞ்சால்தான் அதி உயர் கிடைவீச்சு கிடைக்கும்ங்கிறது நமக்கு தெரிய வரும். 45 பாகையில் எரியும் போது இந்த ரேஞ்ச் 6 என்று சொல்லுவோம். 6க்கு மேக்சிமம் பெருமானம் நமக்கு கிடைக்கும். சரிதானே? அதி உயர் கிடைவீச்சு கிடைக்கும் வகையில் எரியும் போது எரிய புள்ளியில் 1 கிலோ ஜூல் இருக்கா. அதி உச்ச புள்ளியில எத்தனை ஜூல் சக்தி இருக்கும்னு கேட்கிறான். நம்ம எங்களுக்கு விளங்கணும். எரிய புள்ளியில எங்களுக்கு 1000 ஜூலண்டும் அதி உச்ச புள்ளியில இயக்க சக்தி இருக்கா? அதி உச்ச புள்ளியில இயக்க சக்தி இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். இருக்கும். ஏன்னா எங்களுக்கு நிலைக்குத்து வேகம் இல்லாட்டிலும் கிடை வேகம் இருக்கும். கிடை வேகம் இருக்கும். இது ஏங்கிற புள்ளி, இது பிங்கிற புள்ளி. பிங்கிற புள்ளியில நிலைக்குத்து வேகம் 0 என்றதுக்காக நீங்க நிலைக்குத்து வேகம் 0 என்றதுக்காக இயக்க சக்தி இல்லை என்று சொல்லக்கூடாது. கிடை வேகம் இருக்கும். அது V+45. கிடைக்கூறு எரிய புள்ளியில கிடை வேகம் V+45 என்றால் எந்த புள்ளியிலையுமே கிடைக்கூறு மாறாது. அப்ப ஏயில நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னோம். ஏயில இயக்க சக்தி E7 12 mv வர்க்கம், அதாவது 1000 ஜூல் 12 mv வர்க்கம். அது முதலாவது சமம். V என்பது அதி உச்ச புள்ளி. அதி உச்ச புள்ளியில இயக்க சக்தியை E டேஷ் என்று எடுப்போம். இங்க V+45, அதாவது V-இன் கீழ் வர்க்கமூலம் 2. அதி உச்ச புள்ளியில கதி என்ன என்றால் V-இன் கீழ் வர்க்கமூலம் 2. இந்த 2 சமன்பாடையும் பயன்படுத்தி E டேஷ கண்டுபிடிங்க. இந்த 2 சமன்பாடையும் பயன்படுத்தி E டேஷ கண்டுபிடிங்க. எத்தனை ஜூல் வரும் என்று சொல்லுங்க. 500 ஜூல். வெரி குட். 500 ஜூல்ங்கிறது சரியான விடை. 500 ஜூல் என்கிறது சரியான விடை. முற்றுமுழுதாக அந்த பேப்பர்ல எரிய MCQ தான் கூட வந்திருக்கு. மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இடேஸ் 500. ரெண்டாவது சமன்பாட்டை நீங்க முதலாவதுல பிரித்திருப்பீங்க. ஈடேஷின் கீழ் 1000, 1 கீழ் 2. 500 ஜூல் என்பது சரி. முதலாவது MCQக்கு இரண்டாவது விட கிடைக்கும். இரண்டாவது கேள்வி. ஒரு கல் 45 மீட்டர் இருந்து சுயாதீனமாக விழுது. பிள்ளைகள் சுயாதீனமாக விழுது அப்படி என்று சொன்னால் ஆரம்ப வேகம் என்ன? வெரி குட். ஏயிலிருந்து பிக்கான டைமை கண்டுபிடிங்க. ஏயிலிருந்து பிக்கான டைமை கண்டுபிடிங்க. ஏயிலிருந்து பிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும் கண்டுபிடிங்க. வெரி குட். ஏயிலிருந்து பிக்கு வர்றதுக்கு இருக்கிற நேரம் 3 செகண்ட். 45 மீட்டர்
சுயாதீனமாக போடப்படுகிறது. புவியீர்ப்பு பார்முடுகள் 10 டீவர்க் 3 செகண்ட் என்பது சரியானது. ஆனா அது கேட்கல எங்களுக்கு. எனக்கு இறுதி செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்கு, அந்த இறுதி செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்கு, 3ஆம் செகண்ட். 3ஆம் செகண்டில் எவ்வளவு தூரம் போயிருக்கு அதான் கேள்வி. 3ஆம் செகண்டில் அப்ப எஸ்என் சமன்பாடை போடு. எஸ்என் சமன்பாடு உங்களுக்கு தெரியும். எண்ணாம் செகண்டில் சென்ற இடப்பெயர்ச்சி எஸ்என் சமன் u பிளஸ் ஏ என் மைனஸ் ஹாஃப்ங்கிற சமன்பாடு நாங்கள் வச்சு ஆரம்ப வேகம் 0, புவியீர்ப்பு முடுகல் 10, 3ஆம் செகண்டில் சென்ற தூரத்தை கண்டுபிடிங்க. 3ஆம் செகண்டில் சென்ற தூரத்தை கண்டுபிடிங்க உள்ள. மூன்றாம் செகண்ட்ல எத்தனை மீட்டர் போகுது? 25. வெரி குட். 25 மீட்டர் என்பது சரியானது. தொடர்ந்து அடுத்த எம்சிக்யூ, மூன்றாவது எம்சிக்யூ எடுங்க. மூன்றாவது எம்சிக்யூ, ஒரு பந்து 45 பாகை ஏற்ற கோணத்தில் எறியப்படுகிறது. அதன் இயக்க சக்திக்கு அதிஉச்ச புள்ளியில் இயக்க சக்தியை கொடுத்தார். அதே மாதிரி கேள்வி நம்ம ஏற்கனவே செய்து இந்த கேள்வி இது மூன்றாவது கேள்வி விளக்கம். ஆரம்பத்தில் இயக்க சக்தியை கே என்று எடுப்போம். கேக்கு இது சமன்பாடு. இப்ப கே டேஷ் எடுப்போம். கே டேஷுக்கு இது சமன்பாடு 45 பாகையில் எறியப்படு. கே டேஷ கண்டுபிடிங்க. முதலாவது கேள்வியும் மூன்றாவது கேள்வியும் கிட்டத்தட்ட ஒன்றுதாங்க. கே டேஷ கண்டுபிடிங்க. K/2. வெரி குட். a/2 என்பது சரியா. a/2 என்பது சரியா. நாலாவது எம்சிக்யூ. நாலாவது எம்சிக்யூ பார்ப்போம். துணைக்கு ஒன்று அதி உயர் கிடை வீச்சு 16 கிலோமீட்டர் என்றால் எரியல் வேகம் என்னன்னு கேட்கிறான். அப்ப ஆர் மெக்ஸ்ட சமன்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர் மெக்ஸ்ட சமன்பாட்டுக்கு நம்ம ஒரு முதல் கேள்வின்னு எழுதுவோம். முதல் கேள்வி, ஒரு முதல் கேள்வி சொல்ல எழுதுங்க. ஒரு துணிக்கை, ஒரு முதல் கேள்வி சொல்ல எழுதுங்க. ஒரு துணிக்கை கிடையுடன் தீட்டா எனப்படுகின்ற எரிய கோணத்துடன் ஒரு துணிக்கை கிடையுடன் தீட்டா எனும் எரிய கோணத்துடன் தீட்டா எனும் எரிய கோணத்துடன் வி கதியில் எரியப்படுகிறது. வி கதியில் எரியப்படுகிறது. படத்துக்கு இருங்கோ. படத்துக்கு இருங்கோ.
சரி, உரவழக்கம் உண்டு. உரமுழக்கம் உண்டு. எரிய புள்ளியில் உரமுழக்கம் உண்டு. எரிய புள்ளியில் வேகத்தின் கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு யார்? வேகத்தின் கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு யார்? நீங்க தான் சொல்லணும். கிடைக்கூறு என்ன? கிடைக்கூறு என்ன? வேகத்தில கிடைக்கூறு என்ன பிள்ளைகள்? ம் வி cos தீட்டாவா வி sin தீட்டாவா? cos theta. வெரி குட். வி cos தீட்டா. நிலைக்குத்து கூறு வி sin தீட்டா. இரண்டாவது கேள்வி. அதி உச்ச உயரத்தை அடைய எடுத்த நேரம் யார்? அதி உச்ச உயரத்தை அடைய எடுத்த நேரம் யார்? செய்யலாம். ஏயிலிருந்து பிக்கு சமன்பாடு போடுவோம். இந்த நேரம் இயக்கத்துல பாதி நேரம். அதி உச்ச உயரத்தை என்றால் எங்களுக்கு இடப்பெயர்ச்சி வரக்கூடாது. இடப்பெயர்ச்சி வராத வராத இயக்க சமன்பாடு என்ன இருக்கு? B சமன் U plus 8. வெரி குட். அப்ப எங்களுக்கு வந்துட்டு V சமன் U சக இயக்கம். அப்போ இறுதி வேகம் B ல 0. நிலைக்குத்து சமன்பாடு தான் போடுறோம். நிலைக்குத்து வேகம் B ல இல்ல. நிலைக்குத்து வேகம் V sin தீட்டா. எரியல் வேகம் நிலைக்குத்தாக V sin தீட்டா. மேல் நோக்கி பாய்கிறதால மைனஸ் வரும். அதுல இருந்து Tக்கான கோவை எடுங்க, நேரத்துக்கான கோவை எடுங்க. T சமன் V sin தீட்டாவின் கீழ் G என்று வரும். ஓகே. உரமழக்கம் 3. துணிக்கை அடைந்த அதி உச்ச உயரம் யார்? துணிக்கை அடைந்த அதி உச்ச உயரம் யார்? ஏலிருந்து பிக்கு சமன்பாடு போடுவோம். டைம் இல்லாத என்ன ஒரு சமன்பாடு சொல்லுங்க. V வர்க்கம் சமன் U வர்க்கம் plus 2AS. வெரி குட். துணிக்கை அடைந்த அதி உச்ச உயரத்தை காணட்டுமாம். இந்த எச்ச காணட்டுமாம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS என்கிற சமன்பாட்டுல இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் V sin தீட்டா, நிலைக்குத்து வேகம் sin தீட்டா வர்க்கம் மைனஸ் 2GH. அவர்களுக்கு Hக்கான சமன்பாடு கிடைக்கும். V வர்க்கம் sin வர்க்கம் தீட்டா கீழ 2G. எழுதி எடுங்கோ.
எழுதிடுங்கோ. v வர்க்கம் sin வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2g. 4வது கேள்வி. பரப்பு நேரம் யார்? பரப்பு நேரம் அதாவது ஏலிருந்து சிக்கான நேரம். ஏலிருந்து சிக்கான நேரம் 2t கேட்குறாங்க. நமக்கு t தெரியும். அப்போ 2t கண்டுபிடிக்கலாம் தானே. அதை போல 2 மடங்கு t-க்கு என்ன கோவை எங்களுக்கு தெரியும்? v sin தீட்டாவின் கீழ் 2g. அப்போ பரப்பு நேரம் அதை போல 2 இது ஒரு t இது ஒரு t தான். இது b-க்கு t b-ல c-க்கு t தான். 2v sin தீட்டாவின் கீழ் g. இதுதான் பரப்பு நேரம். பரப்பு நேரம். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி வளமையாக கேட்கறது கிடைவீச்சு யார்? 5வது கேள்வி, கிடைவீச்சு யார்? கிடைவீச்சு யார்? சரி, கிடை ஆர்முடுகள் என்ன? ஒரு எளிய இயக்கத்துல கிடை 0. வெரி குட். சிங்க பாப்பம் என்ன கோவை வருதுன்னு பார்ப்போம். கவனிங்க. ஏலிருந்து பி கிடையாக எஸ் சமன் யூடி பிளஸ் 0. கிடையார்முடுகள் இல்லை. கிடைவீச்சுக்கு ஆர் என்று போற்றுவோம். கிடைவேகம் v cos தீட்டா. மொத்த நேரம் நாங்கள் இங்க கண்டோம் 2v. பரப்பு நேரம் 2v sin தீட்டாவின் கீழ் g. அவங்களுக்கு v into v வர்க்கம் கீழ g என v வர்க்கத்தின் கீழ் g 2 sin தீட்டா cos தீட்டா. 2 sin தீட்டா cos தீட்டாக்கு நாங்கள் என்ன எழுதலாம்? sin 2 தீட்டா எழுதலாம். ஆர் சமன் v வர்க்கம் sin 2 தீட்டா. அதன் கீழ் g. ஆர் சமன் v வர்க்கம் sin 2 தீட்டாவின் கீழ் g. அதாவது 2 sin தீட்டா cos தீட்டாக்கு வந்துட்டு நாங்கள் sin 2 தீட்டாவில் எழுத முடியும். திரிகோண கணித முடிவுகள் நமக்கு தெரியும். இதுதான் கிடைவீச்சுக்கான கோவை. எழுதிடுங்க. கிடைவீச்சுக்கான கோவை எழுதிடுங்க.
சரி, ஆறாவது கேள்வி, ஆறாவது வினா, ருமலக்கம் 6. அதிஉச்ச உயரத்திற்கும் கிடைவீச்சுக்கும் இடையிலான விகிதம் யாது? அதிஉச்ச உயரத்திற்கும் கிடைவீச்சுக்கும் அதிஉச்ச உயரத்திற்கும் கிடைவீச்சுக்கும் இடையிலான விகிதம் யாது? எச்சுக்கான தொடர்பு நமக்கு தெரியும். ஆறுக்கான தொடர்பு நமக்கு தெரியும். இதுல இருந்து விளையாடுங்க பாப்போம். எச்சுக்கான தொடர்பு நம்ம கண்டுட்டோம், ஆறுக்கான தொடர்பு நம்ம கண்டுட்டோம். விடையில tan தீட்டா வரக்கூடிய மாதிரி விளையாடுங்க பாப்போம். சொல்லுங்க. விவர்க்கம் ஜி போயிடும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ரெண்டு, இங்க ஒரு ரெண்டு வரும். விவர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாங்கில் 2g. இதுலயும் ஒரு ரெண்டு வரும். 2 sin theta cos theta. tan theta சமம் 4h/r. tan theta சமம் 4h/r. இந்த சமன்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய எம்சிக்யூகளுக்கு இலகுவாக விடையெடுக்க முடியும். tan theta சமன் 4h/r. சரி, ஏழாவது கேள்வி, இத்துணிக்கை எரியப்படக்கூடிய அதி உயர் கிடைவீச்சு யாது? இத்துணிக்கை எரியப்படக்கூடிய அதி உயர் கிடைவீச்சு. அதி உயர் கிடைவீச்சுன்னா எத்தனை பாகையில் எரிஞ்சிருக்கணும்? 45. வெரி குட். ஆறுக்குரிய சமன்பாடு உனக்கு தெரியும்.
சைன் 2 தீட்டா. தீட்டாக்கு பதிலா 45 போடுங்க. சமன்பாட்டை சொல்லுங்க. சைன் 90 பெருமானம் என்ன? சைன் 90 பெருமானம் என்ன? 1. வெரி குட். அப்ப அதி உயர் கிடைவீச்சுக்கான சமன்பாடு கிடைச்சிட்டு. சரி. அப்ப இந்த முடிவுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எவ்வளவு சிக்கலான எம்சிக்யூ வந்தாலும் நாங்க செய்யக்கூடியதா இருக்கும் எரியது. இந்த முடிவுகள் தெரிஞ்சிருந்தால் நேர தாமதம் இருக்காது எம்சிக்யூ செய்யும்போது. தொடர்ந்து நாங்க எங்களோட பேப்பருக்கு போவோம். எத்தனையாவது கேள்வி செய்யணும் என்றால் 4வது துளிக்கோட்டின் அதி உயர் கிடைவீச்சு 16 கிலோமீட்டர் எனின் எரியல் வேகம் யாது? 4வது ஆர்க மேக்சிமம் 16 கிலோமீட்டரா, அப்படின்னா 16,000 மீட்டர். எரியல் வேகத்தை கண்டுபிடிங்க. எரியல் வேகத்தை கண்டுபிடிங்க. எத்தனை மீட்டர் செகண்ட் -1? 400 மீட்டர் செகண்ட். வெரி குட். 400 சரியான விட 2. மீட்டர் செகண்ட் -1 சரியான விட 2. ஐந்தாவது கேள்வி. ஐந்தாவது வினா என்ன சொல்லப்படுது? பந்தொன்றின் கிடைவீச்சு அதி உச்ச உயரத்தின் 3 மடங்கா. அதன் ஏற்ற கோணம் யார்? அப்போ எங்களுக்கு அதி உச்ச உயரத்துக்கும் கிடைவீச்சுக்கும் இடையிலான தொடர்பு நமக்கு தெரியும். அதி உச்ச உயரத்தை போல இது 3 மடங்கு. அப்ப tan தீட்டா 4/3. 4/3. அப்ப தீட்டா எத்தனை? கிட்டத்தட்ட 53 வரும். இந்த செங்கோண முக்கோணி ஒரு ஃபேமஸான முக்கோணி தானே வர 3 4 சொல்லி இருந்தால் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் 3 4 இருந்தால் செம்பக்கம் கண்டிப்பாக 5. இந்த செங்கோண முக்கோணி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த கோணம் 53 பாகையாக இருக்கும். எதிர்கோணம் 37 பாகையாக இருக்கும். அப்படித்தானே? எழுதிடுங்க. சரியா மக்கள்? எழுதிட்டீங்களா? ஆம் சார். ஓகே. அடுத்த கேள்வி. ஒரு துணிக்கையின் இரு வெவ்வேறான எரியல் கோணங்களுக்கு ஒரே கிடைவீச்சு கிடைக்கும். அது எரியத்துல உள்ள ஒரு ஃபேமஸான விஷயம். வெவ்வேறான கோணங்களுக்கு ஒரே கிடைவீச்சு கிடைக்கும்.
நோட் எரிய இயக்கம் ஒன்று தீட்டா கமா 90 மைனஸ் தீட்டா ஆகிய கோணங்களுக்கு ஒரே கிடைவீச்சு கிடைக்கும். உதாரணம், தீட்டா 30ல 90 மைனஸ் தீட்டா எத்தனை? தீட்டா 30 90 மைனஸ் தீட்டா எத்தனை? 60. சரி, தீட்டா 20 என்றால் 70. 70. தீட்டா 10 என்றால் 80. தீட்டா 45 என்றால் 45. அப்ப எங்களுக்கு வந்துட்டு 30 பாகைக்கும் 60 பாகைக்கும் ஒரே கிடைவீச்சு தான் கிடைக்கும். 30 பாகைக்கு கிடைக்கிற கிடைவீச்சு தான் 60 பாகைக்கும் கிடைக்கும். அவ நாங்க வந்துட்டு 10 பாகையில அறிவோம், 20 பாகையில அறிவோம், 30 பாகையில அறிவோம், 45 பாகையில அறிவோம். 45 பாகையில அறிவதுதான் கிடைவீச்சுதான் மேக்சிமம். 30 பாகையில எரிஞ்சிட்டு 45 விட கூட 60 பாகையில எரியும். 60 பாகையில எரிஞ்சா எங்க விழும்? 30ல விழும். வழங்குதா சொல்றது? 45 கூட கிடைவீச்சு கிடைக்கும். 60 பாகையில எரிஞ்சா 30 பாகையில விழுறதுக்கும் சமனா இருக்கு. 70ல எரிஞ்சால் அதான் விஷயம். அப்ப உங்களுக்கு விளங்கணும், 45 பாகைக்கு கிடைவீச்சு பெருசா கிடைக்கும். சரியா? 30க்கும் 60க்கும் ஒரே கிடைவீச்சு தான் கிடைக்கும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 10க்கும் 80க்கும் ஒரே கிடைவீச்சு தான் கிடைக்கும். அப்ப இந்த நோட்ல போட்டுக்கொள்ளும். மிக முக்கியமான விஷயம் இது. தீட்டாக்கும் 90 மைனஸ் தீட்டாக்கும் ஒரே ஏரியல் கோணம் கிடைக்கும்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எழுதிட்டீங்களா? கேள்வியை பார்ப்போம். 6வது கேள்வி, வெவ்வேறு கோணங்களுக்கு T1 T2 என்கிற நேரம் கிடைக்குதா? அப்ப நேரத்துக்கும் கிடைவீச்சுக்குமான தொடர்பு உங்களுக்கு கேட்கிறான். கவனிங்க, நேரத்திற்கும் கிடைவீச்சுக்குமான தொடர்பு உங்களுக்கு கேட்கிறான். அப்போ நேரத்துக்கு என்ன கோவை வந்தது? பரப்பு நேரத்துக்கு ஒரு கோவை வந்தது, சொல்லுங்க. 2u sin theta angle t.
2u sin தீட்டாவின் கீழ் g. அவங்களுக்கு தீட்டாவுக்கும் 90 மைனஸ் தீட்டாவுக்கும் ஒரே கிடைவீச்சு கிடைக்கும். இது தீட்டா t1 நேரம். இது 90 மைனஸ் தீட்டா. அது t2 நேரம். ரெண்டுக்கும் ஒரே கிடைவீச்சு கிடைக்கும். 90 மைனஸ் தீட்டாவுக்கும் ஒரே கிடைவீச்சு கிடைக்கிறது. இது 90 மைனஸ் தீட்டா. அவங்களுக்கு தீட்டாவை பார்ப்போம். தீட்டாவுக்கு நேரத்துக்கான சமன்பாடு தீட்டாவில் எறியப்படுது 2u sin தீட்டாவின் கீழ் g. அடுத்தது 90 மைனஸ் தீட்டாவில் எறியப்படுது. t2 நேரம். இதுக்கு t2 நேரம். 2u sin 90 மைனஸ் தீட்டா. அதற்கு g. sin 90 மைனஸ் தீட்டா cos தீட்டான்னு போகும். நேரம் t1க்கும் t2க்கும் கோவை எழுதுங்க. t1க்கும் t2விற்கும் கோவை எழுதிக் கொள்ளுங்க. ரெண்டும் வெவ்வேறு பரப்பு நேரங்கள். ஆனால் கிடைவீச்சு ரெண்டுக்குமே சமனாக இருக்கிறது. கிடைவீச்சு ரெண்டுக்குமே சமனாக இருக்கிறது. சரி, அப்ப நாங்க t1 t2 பெருக்கிடுவோம். u வர்க்கம் 2 sin தீட்டா cos தீட்டாவின் கீழ் g என 2 sin தீட்டா cos தீட்டாவின் கீழ் g அப்படின்னா என்ன? ஆறா பாருங்க. 2r கீழ் g என்று போட இல்லாதா? ஆறுக்கான கோவை என்ன வந்தது? நம்ம ஆறு கிடைவீச்சுக்கான கோவை இருக்கா சொல்லுங்க. ஆறுக்கான கோவை என்ன வந்தது? u வர்க்கத்தின் கீழ் g இவ்வளவுத்தையும் ஆறுன்னு கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு g மாறிலி t1 t2 நேர்வீத சமன் 6. t1 t2 பெருக்கம் 6க்கு நேர்வீத சமன்ங்கிற ஒரு இறுதி முடிவுக்கு வரலாம். முதலாவது விட சாத்தியமானது. எழுதிடுங்கோ. முதலாவது விட சாத்தியமானது.
7வது கேள்வி. ஒரு பொருள் 45 பாகை ஏற்ற கோணத்தில் எறியப்படுகிறது. திரையை அடிக்கும் போது உந்த மாற்றம். 7வது கேள்வி. ஒரு பொருள் B கதியில் எறிஞ்சால் B கதியில தான் அடி. ஏலிருந்து B. ஏ ஆரம்ப புள்ளி கிடையுடன் 45 பாகையில மேல் நோக்கி எறியப்பட்டால் அது 45 பாகையில போய் அடிக்கும் தரை. ஆரம்ப புள்ளி ஏ, இறுதி புள்ளி B. உந்த மாற்றம். இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் என்ன? இந்த திசையில 45 பாகை. கேள்வி. ஆரம்ப உந்தம் இந்த திசையில. அவைகளுக்கு இறுதி உந்தமும் ஆரம்ப உந்தமும் திசையோட தெரிஞ்சிருந்தால் திசையோட உந்த மாற்றத்தை காண முடியும். அப்ப எங்களுக்கு உந்த முக்கோணி வரை. இப்போ இந்த திசையில இடையுடன் இந்த திசையில 45 பாகையில MB இருக்கின்றால் இந்த திசையை மாற்றி சையை கொண்டு வந்து சையும் பெருக்கினால் தகவல். சரியா? அப்படிதானே? எங்களுக்கு வந்துட்டு இந்த திசையில இருக்கு, இது சய. இந்த திசையை மாற்றினால் தகவல். அப்ப உந்த முக்கோணம். உந்த முக்கோணி வரைஞ்சால் உந்த மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ரெண்டும் பருமன்ல சமன். இப்ப எங்களுக்கு சக எப்படி வந்தன்னு விளங்கணும். திசை மாற்றப்பட்டிருக்கு. ரெண்டுமே பருமன்ல சமன். உந்த முக்கோணி வரை. முதலாவது ஒரு உந்தத்தை வரை. அது ஒரு MB. அது 45 பாகையில வரைஞ்சிருக்கு. அடுத்த MBயை 45ல வரையும். அதே பருமன். இப்போ ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்குமான உந்த மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம். இது எங்களுக்கு ஒரு உந்தம், இது ஒரு உந்தம். இப்ப டெல்டா பிய கண்டுபிடித்தோம். இது எத்தனை வகை? இது ம் 15. 45. இது 45, இது 45 ஒன்று இருக்கணும். 90 பா. செங்கோணம் டெல்டா பிய கண்டுபிடிக்கும். இது செங்கோணம். வர்க்கமூலம் 2 MB வருது. வர்க்கமூலம் 2 MB வருது. ஆரம்ப உந்தத்துக்கும் இறுதி உந்தத்துக்குமான
இந்த மாற்றம் இந்த மாதிரி கிடைக்குது. எழுதிடுங்கோ. நல்ல கேள்வி ஒன்று. 6வது 7வது நல்ல கேள்வி. உந்த முக்கோணி அல்லது காவி முக்கோணி. காவிகளுக்கு வரையப்படுற முக்கோணி காவி முக்கோணி. அழகு ஒன்றுல வடிச்சிருப்பீங்க. விசை என்று சொன்னால் அது விசை முக்கோணி என்று சொல்லப்படும். ஆஹ் வேகம் என்றால் அது வேக முக்கோணி என்று சொல்லப்படும். இது உந்தமாகவே உந்த முக்கோணி என்று சொல்றோம். எட்டாவது வினா. நாற்பத்தஞ்சு பாகையில் ஒரு பொருள் எரியப்படுது. அதி உச்ச புள்ளியையும் எரிய புள்ளியையும் இணைக்கின்ற இந்த கோடு இடையுடன் அமைக்கின்ற கோணம் கேள்வி. தீட்டா கேள்வி. அப்ப எச்ச காணுது. எச்சுக்கு என்ன சமன்பாடு எடுத்தால் மறந்து போயிடுச்சு, சொல்லுங்க. எச்சுக்கு என்ன சமன்பாடு எடுத்தோம்? யூ வர்க்கத்தின் கோயில் 2G சைன் வர்க்கம் தீட்டாவா? பாருங்க. R/2 ஆருக்கு என்ன தொடர்பு? யூ வர்க்கத்தின் கீழ் G ஆகும். சைன் 2 தீட்டா சரியா? அல்லது 2 சைன் தீட்டா கொஸ் தீட்டா சரியா? அது ரெண்டால பிரிக்கணும். ரெண்டால பிரிக்கணும். அப்போ தீட்டா கண்டுபிடிங்க. அதி உச்ச புள்ளியையும் ஆரம்ப புள்ளியும் இணைக்கிற கோடு அமைக்கிற கோணம் தீட்டா. அப்ப தீட்டா என்று சொன்னால் எச்சின் கீழ் R/2 என டேன் தீட்டா எடுத்த சரி செய்யலாம். இந்த கோணம் கேட்கப்பட்டது.
இது அல்ஃபான்னு போடுவோமா? இது அங்க இந்த சமன்பாட்டிலையும் தீர்ச்சா இருக்கிறபடியா குழம்பு. இது அல்ஃபான்னு போடும். அல்ஃபா கண்டுபிடிங்க. அல்ஃபா tan 45 பெருமானம் என்ன? 1. அப்போ tan alpha சமன் 6. அல்ஃபான்னு மாத்தி கொடுங்க. அது ரெண்டு எடுத்தது பெரிய கோணம் தான் தீட்டா. அதுதான் முதலாவது சமன்பாட்டிலையும் ரெண்டாவது சமன்பாட்டிலையும் இருக்கிறது. நம்ம காண வேண்டியது அல்ஃபா வந்து எரிய கோணம் இல்லையா, அது வந்துட்டு அந்த முக்கோணி ஒன்றோட கோணம். அப்போ tan alpha சமன் அரை என்று வரும். அப்ப என்ன விட? மூன்றாவது விட. பிள்ளை ஸ்கீம்ல மூன்றாவது விட இருக்கான்னு பாருங்க. அதுக்கு மூன்றாவது விடையா கொடுத்தது? ஆம் சார். ஓகே. ஒன்பதாவது கேள்வி, பந்தொன்றின் கிடைவீச்சு அதிஉச்ச உயரம் சமன். கிடைவீச்சும் அதிஉச்ச உயரமும் சமன். இப்ப தீட்டா கண்டுபிடிங்க. கிடைவீச்சும் அதிஉச்ச உயரமும் சமனாம். தீட்டாவை கண்டுபிடிங்க. நான்காவது விட வருது. ஓகே, அதோட இன்றைய கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். நாளைக்கு காலையில கிளாஸ் ஒன்று நடக்கும். அதுல நாங்க பேலன்ஸா வரைவுகள் கேள்விகள் கொஞ்சம் இருக்கு. அது வரைவுகள் எப்படி வரும்னு நான் சொல்லி தருவேன். அதே நேரம் 2.1ல தான் இப்போ எக்ஸாம் போய்கொண்டிருக்கு. 2.2 நாங்கள் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ 2.1ல 7 மணி அளவுக்கு நீங்களும் படிங்க. நிறைய கேள்விகள் இன்னும் போட இருக்கு. எரியத்திலேயே எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்கள் 2.1ல மற்ற சாய்தள இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், புவியீர்ப்பு பெண்கள் இயக்கம் எல்லாமே நாங்கள் கேள்விகள் போடுவோம். நாளைக்கு வந்து கிளாஸும் நடக்கும். அதே நேரம் எக்ஸாம் போவும் நடக்கும். ஸோ 2.1 தியரியை படிக்க தொடங்கிட்டீங்களா? தொடங்கி இருக்கணும். நான் பாஸ் பேப்பர் எல்லாம் முடிச்சிட்டோம். பாஸ் பேப்பர் கம்ப்ளீட்டா முடிஞ்சபடியால முதல் கேள்விகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுல வெறும் 2.2வும் உங்களுக்கு பரலரா போய்கொண்டிருக்கும். எக்ஸாம் 2.1ல இன்னும் இந்த 3 எக்ஸாம் நடக்கும். அதுக்கு பிறகுதான் 2.2 நம்ம எக்ஸாமுக்கு கொண்டு வரும். சரிதானே? 2.1 தியரியை படிச்சு முடிச்சு கொள்றது நல்லது. வரைவுகள் எரியம்னா டவுட் இருந்தா நல்லா படிங்க. டவுட் இருந்தா அந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை வச்சு கிளியர் பண்ணுங்க. முதல் கேள்விகள் எக்ஸாமாக நடந்த பிறகுதான் விளங்கப்படுத்தப்படும். ஸோ நாளைய கிளாஸ்ல வந்துட்டு எக்ஸாமும் நடக்கும், கிளாஸும் நடக்கும். இன்றைய கிளாஸ் நோட்ஸ் அனுப்பி வைங்க. உங்களோட நோட்ஸ்ல ஏதாவது பிள்ளை இருந்தால் நான் சொல்லுவேன். கிளாஸ் முடியுது, போகலாம்.